வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். நீங்கள் சென்னையில் அடையார்லேயோ அம்பத்தூர்லேயோ இல்லை முகப்பேர்லேயோ ஏன் திருவான்மையூர்லேயோ பெசன் நகர்லேயோ இந்த மாதிரியான மெயின் ஏரியாவுக்குள்ளே இருக்கும்போது பல ஏரியாக்கள் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அந்த மெயின் ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்க, உங்கள் வீடு இருக்குது, இருந்தாலும் ஒரு ஈஸியாரில் அப்படி காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கடலை அப்படி பார்த்த மாதிரி சி வியூவோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 2 BHKவோ 3 BHKவோ இல்லை 4 BHK பென்ட் ஹவுஸோ நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும், நல்ல லொக்கேஷனில் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான வீடியோ தான் இது. அடையார்லேருந்து 30 மினிட்ஸ் ஈசிஆரில் நீங்கள் அழகாக அப்படி ஒரு ட்ரைவ் வந்து வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 2 BHK 3 BHK 4 BHK பென்ட் ஹவுஸ், டியூப்ளெக்ஸ் பென்ட் ஹவுஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். தனித்தனி வீடியோவா 2 BHK 3 BHK பென்ட் ஹவுஸ் வந்து மாடல் ஹவுஸாக இல்லை. ஸோ இது நம்ம ஒரு மாடல் ஹவுஸில் நிற்கிறோம். இப்போ வந்து 3 BHK மாடல் ஹவுஸ். இதனுடைய சைஸஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸஸ் என்ன, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன கம்யூனிட்டி இருக்குது, இதை ஏன் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற இங்கே எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வாங்கினவங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்து தான் உங்களுக்கு எனக்கு தெரிய வந்தது. ஏற்கனவே சிட்டிக்குள்ளே பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கிறவங்க இங்கே வந்து அவங்களுடைய செகண்ட் ஹவுஸாக தேர்ட் ஹவுஸாக வந்து வாங்குறாங்க. எஸ்பெஷலி ஃபார் த சி வியூஸு, ஃபார் த அம்யூனிட்டிஸு, ஃபார் த ஆக்சசபிலிட்டி அண்ட் ஆல்சோ திஸ் ஈசிஆர். இந்த ஈசிஆர் ரோடுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது இல்லையா, அதுக்காக இந்த வாங்குறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதையே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இது ஓப்பன், நிறைய பேர் இங்கே வாங்குறாங்க, அதனால் இது இவங்க வாங்கலாம் அப்படின்ற ஒரு யூகம் தானே தவிர, நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சென்னையில் ஒரு சி ஃபேஸிங்கில் அப்பார்ட்மெண்ட் வேணும்னா ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ டூ கன்சிடர். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 3 BHK சைஸ் என்ன, ப்ரைஸ் என்ன, அந்த அம்யூனிட்டிஸ் பற்றிலாம் வந்து சொல்கிறேன். செப்பரேட்டாக 2 BHK வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய சைஸஸ், ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது இந்த வீடியோ நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோ வாக் த்ரூ சேனல். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஏதோ ஒரு டைம் ஜோனில் உட்காந்துட்டு நீங்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு சென்னையுடைய வந்து ப்ரைஸு, ப்ராக்கெட்ஸு, சென்னையுடைய இன்டீரியர் என்னென்ன பண்ணுறாங்க, சென்னை என்ன மாதிரியானது டெவலப்மெண்ட் புதுசாக நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேடுதலில் உங்களோட அலைச்சலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நீங்கள் போய் இறங்கி போய் ஊராக சுற்றணும், டைம் வேஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை. அழகாக வீடியோஸ் அழகாக பண்ணி நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் சூஸ் பண்ணி அப்படி ஒரு இவ்வளோ பெரிய இருக்கிற ஃபனலை அப்படி கொஞ்சம் சின்னதாக்கி இதில் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வீடியோஸை பார்த்து, ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு அதை போய் நேரில் பார்த்து நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுடைய அலைச்சலையும் நேரத்தையும் அழகாக ஹாப்பி ஹோம்ஸ் அழகாக மிச்சப்படுத்தும். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு ஹாப்பி ஹோம்ஸை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் அந்த டோரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு வாக் த்ரூ நம்ம சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் டக்குன்னு குயிக்காக நான் சொல்கிறேன், வாங்க. ஸோ மெயினாக அந்த டோர்லேருந்து நம்ம போவோம். டோர் வந்து இந்த மாதிரி கோத்ரேஜ் லாக், இந்த தம் இம்ப்ரெஷன் போட்டால் தான் ஓப்பன் ஆகுன்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்களா. கீயும் இருக்குது மேலே. இங்கே இந்த தம் இம்ப்ரெஷனுக்காக இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக. இன்னும் தானே லாக் ஆகிட்டு நாங்கள் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டோர்ஸ் தான் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பை டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஒன்றில் ஓப்பன் பண்ண உடனே எந்த விதமான ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகலை. ஸ்ட்ரைட்டாக ஹாலு அண்ட் உங்களுடைய டைனிங், அந்த பக்கம் லிவிங் அண்ட் டைனிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. ஸோ இந்த இடம் இது வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லிவிங்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் உங்களுடைய விசிட்டர்ஸை மீட் பண்ணுறது, டிவி, வியூவிங் ஏரியா எல்லாம் இருக்குது. அழகாக இந்த பக்கம் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதோ வீட்டில் கெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆடட் லேயர் ஆஃப் ப்ரைவசி அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும். கெஸ்ட் பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. கெஸ்ட் பெட்ரூமாக இருந்தால் கூட 3 BHK 3 டாய்லெட் கான்ஃபிகரேஷன் தான் இது. கெஸ்ட் பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. பெரிய சைஸ் விண்டோ, நீங்கள் வந்து பாருங்களேன், நல்லா இவ்வளோ பெரிய சைஸ் விண்டோ உங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. பெருசாகவே இருக்குது, கீழேயும் கிளாஸ் இருக்குது. நல்ல வெளிச்சம் வந்து இந்த ஒரு விண்டோவே உங்களுக்கு போதும். இந்த பக்கம் உங்களுடைய இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் டாய்லெட்டு, இந்த பக்கம் வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஷவர் ஏரியா இருக்குது. இதுக்குள்ளே நல்லா இவ்வளோ மொத்தத்துக்கு ஒரு வாட்ரூம், ஒரு பெரிய சைஸ் வாட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இதுக்குள்ளே போயிடும். இதை போட்டுமே இந்த ரூம் வந்து நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு இருக்குது ரூம் சைஸு. அப்படி வெளியில் வாங்க. ஸோ வெளியில் வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுடைய டைனிங் ஸ்பேஸு. 6 சீட்டர் டைனிங் நீங்கள் இங்கே தாராளமாக போடலாம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த டேபிள் வந்து ஒரு 4 சீட் தான் போட்டிருக்காங்க. 6 சீட்டர் நீங்கள் தாராளமாக போடலாம். டைனிங்கை விட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் போட்டு ஒரு டீசன்ட் சைஸ் பால்கனி. நீங்கள் ஒரு சின்ன சைஸ் டேபிள், ஒரு 2 சேரை வந்து நீங்கள் அங்கே போட்டே உட்காரலாம். ஹைட்டுமே அந்த கிரில்லோடைய ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சேஃப்டி கொடுக்கும். அப்படியே இந்த பக்கம் நம்ம சாப்பிட்றத பார்த்தோமா, இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் ப்ளஸ் கிச்சனும், நல்ல ஒரு ரூம் சைஸ்க்கான ஒரு கிச்சன், நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது.
எல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிச்சன் டாப் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சிங்க் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் சர்வீஸ் ஏரியாவில் வந்து வாஷிங் மிஷின், இங்கே ஒரு சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாமே, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் ஒரு கிச்சன் இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து அழகாக நீங்கள் வந்து இது போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜஸ் போட்டிருக்காங்க, மாடுலர் கிச்சன் செட்டப். அந்த ஹைட் வரைக்கும் கூட நீங்கள் ஃபுல்லாகவே கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே கிச்சனு இந்த கேஸ் ஸ்டவ்க்கு மேலே சிமினி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிமினிக்கான ப்ரொவிஷன்ஸ் வெளியில் போகிற ஏர்லாம் அந்த பக்கம் டோட்டலாக போயிடும். கீழே தான் வந்து டைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபீட் பை 2 ஃபீட்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க நீட்டாக. ஒரு மாதிரி ஒயிட் ஷேடில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் காமனாகவே எல்லா இடத்துலையும் வரும். அண்ட் இந்த கெஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி வந்தோம், லிவிங் அண்ட் டைனிங் பார்த்தாச்சு. ஸோ இந்த பெட்ரூம் பார்ப்போம். ஸோ இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் உள்ளே வருது பாருங்கள். நல்லா இது இந்த சைஸ் விண்டோ தான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ மாடல் ஹவுஸ்ன்றதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டீரியர் ஒன்று பண்ணணும், புதுசாக ஒரு ஹவுஸுக்கு நீங்கள் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், ஃபால் சீலிங்லாம் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ வித் ஆல் த டீட்டெயில்ஸ் யூ மே வாண்ட் டு நோ. அண்ட் வாங்க, இது வந்து 3வது பெட்ரூமு. ஸோ 3வது பெட்ரூமில் ஸோ இது வந்து உங்களுக்கு இட் வில் ஆட் அஸ் அ காமன் டாய்லெட். ஸோ இந்த பெட்ரூமில் இப்போ இந்த பெட்ரூமுக்கு மட்டும் உங்களுக்கு டாய்லெட் வந்து அட்டாச்டு இல்லை. ஏன்னா இதுக்கு ரைட் ஆப்போசிட் இங்கே இருக்குது. அவங்க கெஸ்ட் இந்த பக்கம் யூஸ் பண்ணுறவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த அதே சைஸு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு ரூம்லேயும் பால்கனி இல்லாத குறைய இந்த விண்டோவே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இங்கே நின்றுட்டே வந்து இந்த பார்ஷியல் பால்கனியோடைய அந்த ஃபீல் வந்து இப்படி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் அப்படி தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து 3rd பெட்ரூம் நம்ம பார்த்தது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். 85% ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். சி வியூ, அதுதான் உங்கள் ஒரு மெயின் ஏரியா. ஸோ சி வியூ, லேக் வியூ, ஸோ எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சி வியூ would be a better ஆப்ஷன். அது வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை வாங்குறதுக்குள்ள நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுக்குள்ள அதை நீங்கள் புக் பண்ணிடுங்க அப்படின்றது என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட்டு. 2 ஏக்கரில் உங்களுக்கு வந்து போடியம் ஸ்பேஸு, 1 ஏக்கரில் வந்து உங்களுக்கு போட்டிங்கோட வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பாண்டு ஒன்று அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் போட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன போட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. பார்க்ஸ் இருக்குது. 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கிளப் ஹவுஸு வித் 2 ஸ்விம்மிங் பூலு, மினி சூக்கர் ஃபீல்டு, பேஸ்கெட் பால் கோர்ட், மல்டிபர்பஸ் அந்த ப்ளே கோர்ட்டு. ஸோ 40+ அம்யூனிட்டிஸ் டோட்டலாகவே வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிஸுக்குமான ரெக்ரியேஷனல் ஸ்டஃப், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஹங்கரை வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தேவையான அம்யூனிட்டிஸாக இருக்கும். 20 இயர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் வாரண்டி. அதாவது 20 இயர்ஸ் உங்களோட பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு பில்டரே வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் 10 இயர்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸுக்கு ஃபீச்சர்ஸ்க்கான வாரண்டியும் 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ you are going to get a quality apartment inside out. So அப்படி தான் சொல்லணும். ஸோ it comes with a warranty. ஸோ ஏதாவது ஒரு டேமேஜஸ் வந்தது அப்படின்னா they will help you fix it, they will do that for you. ஸோ அதுதான் வாரண்டி. நம்ம எப்பயுமே போகிறோம் இல்லையா? ஸோ வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி யூ கேன் ஆக்சுவலி கிளைம் பிகாஸ் த குவாலிட்டி. இது வந்து மை ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் வேஸ், பெட்டர் வேஸ், இது வந்து பெட்டர் தன் த ரெகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷனோட. ஸோ தட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர். 2 BHK 3 BHK இருக்குது. நான் உங்களுக்கு சைஸ் சொல்கிறேன். 4 BHK இருக்குது. இப்போ 2 BHK பார்த்தீங்கன்னா 1112 ஸ்கொயர் ஃபீட்டு. 3 BHK பார்த்தீங்கன்னா 1594 ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் 4 BHK பார்த்தீங்கன்னா 4 BHK டியூப்ளெக்ஸ் பென்ட் ஹவுஸ், அது பார்த்தீங்க அப்படின்னா 4 BHK டியூப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3150 ஸ்கொயர் ஃபீட். 3150 ஸ்கொயர் ஃபீட், அவ்வளோ பெரிய சைஸு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த சி ஃபேஸிங்கில் உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். ஸோ ப்ரைஸ் பார்த்துருவோம். இப்போ ப்ரைஸ் வந்து 2 BHK பார்த்தீங்கன்னா 72 lakhsலேருந்து ஆரம்பிக்குது 2 BHK உடைய ப்ரைஸு. 3 BHK பார்த்தீங்க அப்படின்னா 1,15 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. 4 BHK உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4 crores உங்களுக்கு போகுது. அதாவது 4 BHK பென்ட் ஹவுஸ் 4 crores போகுது. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது, ஆனால் சிட்டியோடைய ஹஸ்பண்ட்ஸில் தான் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வீக்கெண்டு ஹோம் வேணும், இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நம்ம வந்து ஏர்பிஎன்பி மாதிரி ஒரு ரெண்டல் சர்வீஸ் விடுவோம், ஒரு சைடு இன்கம் வந்து ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும் அப்படின்னாலும் இது செட் ஆகும். திஸ் வில் பி அ மெயின் அட்ராக்ஷன். ஏன்னா இப்போ மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டோடைய அது வந்து 2 ஃபோக்கஸ். ஒன்று வந்து நார்த் சென்னை வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து இந்த சைடு மகாபலிபுரத்தை டெவலப் பண்ணுறது, அது சரௌண்டிங் ஏரியா சார்ந்து அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கிறது. இந்த கம்யூனிட்டி வந்து ஒரு ஹோல் பேக் ஃபார் யுவர் ஹோல் ஃபேமிலியாக இருக்கும். ஸோ இந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு எல்லா தேவைக்கும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதில் வந்து 40+ அம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 BHK, 3 BHK, 4 BHK பென்ட் ஹவுசஸ் இருக்குது அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஸோ அண்ட் ப்ரைஸஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆல்சோ. ஸ்க்ரீனில் நீங்கள் கால் பண்ணும்போது இது ஒரு ரீசனபிளி பெரிய சைஸ் கம்யூனிட்டி. நீங்கள் அந்த டைம் கால் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே ப்ரைஸ் இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஹேண்ட் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா January 2027 எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. பட் அந்த டைமில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் இருக்குமான்றதுக்கான கேரண்டி ரொம்ப 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 கம்மி. திடீர்னு வந்து கோல்டு வந்து கிராம் வந்து கிராம் 5000 ரூபாய். இப்போ கிராம் வந்து எவ்வளோ, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். கிராம் வந்து 5000 ரூபாய் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா வேணா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ யூ கேன் see it. ஸோ அதனால ஹார்ட்லி இது வந்து ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ குயிக்காக வந்து நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள் பில்டர்ஸோடைய குவாலிட்டி பாருங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த பிஸ்னஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தேவை கம்ப்ளீட்டட் எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவு குயிக்காக வந்து செக் பண்ணிவிட்டு கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு then you can make an informed decision and you will make a right decision after that. So உங்களோட ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கலாம் நம்ம டிசைட் பண்ணலாம். இன் பிட்வீன் டு மேக் திஸ் டிசிஷன் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோஷர் வேணும், இல்லை வந்து ஃப்ளோர் பிளான் வேணும், இல்லை வந்து கூகுள் மேப் வேணும், அந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தேவைப்படுற விஷயங்களை வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு எல்லா விதமான ஹெல்ப் உங்களுக்கு அந்த ரூட் கண்டுபிடிக்கிறது வழிகிறது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப கஷ்டமே இல்லை. நீங்கள் வந்து பார்க்கலாம், வந்து பார்த்துட்டு we will always be with you connected and அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் then you can sit with your family and make your own decision. The choice is totally up to you. So 2 BHK வீடியோ செப்பரேட்டாக வருது, நீங்கள் அதை வந்து பார்க்கறதுனாலும் நீங்கள் அதை பாருங்கள். பட் எனிவே ஆல் திஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதில் போட்டிருக்கேன். அண்ட் இதை தாண்டி வேறு எந்த இருந்தாலும் டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தயங்காமல் ஃபோன் பண்ணி கேளுங்க. we are here to help you. சரிங்களா? I'll see you in the next video. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க, ரொம்ப முக்கியம். And yeah, so that you won't miss any videos, the bell icon click பண்ணுங்க. Yeah, be safe. Bye.